கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை என்றுமே வெற்றியை கொடுக்காது. முயற்சி செய்து வெற்றிக்காக ஏங்கி தவிப்போரை தாய் போல் அரவணைத்து கரம் பிடித்து வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனா சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களே, ஐயாவை மீட் பண்ணுவோம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம். சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம். ஐயா, சுவாமிகள் தொலைக்காட்சி மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் ஆசிரமத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் எல்லோருக்குமே அவர்களின் துன்பங்களை தீர்க்கின்ற, துயரங்களை போக்குகின்ற ஒரு அருமையான பணியை தொடர்ந்து செய்கிறார்கள். புத்தக வேந்தராகவும் சிறந்த அறிஞராகவும் திகழ்கின்ற அவருடன் நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா உலக பல்கலைக்கழகம், அமெரிக்க பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகம் போன்ற பல கழகங்கள் சுவாமிஜிக்கு முனைவர் பட்டம் வழங்கி அவங்கள கௌரவப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும் ஐயா. அப்படிப்பட்ட அவரை நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்திப்போமா? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லார்க்கும் பல்லார்க்கும் நடுவில் நின்ற தெய்வம், என்னாலும் பொதுவில் ஆடுகின்ற சிவஞான தீபம், ஆலாலம் அருந்தி அகிலம் காத்து நின்ற தெய்வம், அஞ்சல் என்ற போதே அபயம் காத்து நிற்கும் தெய்வம், குறிப்பறிந்து தொண்டர் செய்த சேவை ஏற்கும் தெய்வம், செருப்பணிந்து மிதித்த போதும் ஜெயம் கொடுக்கும் தெய்வம். இப்படிப்பட்ட தெய்வத்தில் உதித்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணையோடு சேர்ந்து கிடைக்கப் பெற்று துன்பங்களெல்லாம் அகன்று இன்பப் பெருவாழ்வும் வளமும் நலமும் மகிழ்ந்து என்றும் நிலைத்திருக்க எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். சுவாமிஜி, நீங்க சொன்ன அத்தனை தெய்வங்களையும் நாங்க பார்த்ததில்லை. ஆனா அத்தனை தெய்வத்தின் ஒட்டுமொத்த சொரூபமாக உங்களைத்தான் பார்க்கிறோம் சுவாமிஜி. நிஜமாவே சுவாமிஜி, போன வாரம் எபிசோட்ல நம்ம பேசியிருக்கும் போது நீங்க சொன்னீங்க கோவிலுக்குள்ள திலத்த சக்தி இருக்கு, அதனால ஆண்கள் சட்டை போடாமல் சென்றால்தான் அந்த சக்தியின் முழுமையான ஒரு மகத்துவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி. ஆண்களுக்கு ஓகே, அப்போ நாங்க பெண்கள் என்ன சுவாமிஜி பண்ணுவோம்னா எங்களுக்கும் அந்த சக்தி வேணுமே. இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா நேர்கள் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுவாமிஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து கல்பனா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க வயதுமா? மேடம் என் வயது 35 மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் சுவாமிஜி. அம்மா பேர் என்ன சொன்னீங்க? கல்பனா சுவாமிஜி. என்னம்மா? கல்பனா. கல்பனாமா, சொல்லுங்க. யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் சுவாமிஜி. பையனோட பேர் என்னம்மா? தரணி ஈஸ்வர். தரண்யா? தரணி ஈஸ்வர். தரணி ஈஸ்வர். ஆமா, ஈஸ்வர். தரணி ஈஸ்வர். ஈஸ்வரா? ஈஸ்வர் சுவாமிஜி. தரணி ஈஸ்வரர். ஆமா. சரிங்கம்மா. என்ன வயசாச்சு சுவாமிஜி? போன டிசம்பர்ல தான் தம்பி பிறந்தாங்க. பிறந்தது போன டிசம்பரா? ஆமா, டிசம்பர் 25, 2025 தான் பிறந்தாரு. 25. சரி. உங்ககிட்ட தான் எல்லாமே என்ன கல்லால மரம் பார்த்து கட்டினது, அடுத்தது நெய் தேங்காய் நிரப்பினது, புக்கு வாங்கி பரிகாரம் செஞ்சது, அந்த நீங்க கொடுத்த பரிகாரங்கள் செஞ்சுதான் சாமிக்கு எனக்கு அந்த குழந்தையே கிடைச்சது. 6 வருஷமும் குழந்தை இல்லாம எல்லாமே நீங்க சொன்ன பரிகாரங்கள் செஞ்சுதான் எனக்கு அந்த குழந்தையே கிடைச்சது. நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமிஜி. ஆமா, அது புக்கு இப்படி எல்லாம் பயணிக்கின்ற போது நம்ம ஐயாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். இன்ப சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க. கண்டிப்பா சாமிஜி, ஐயாவோட பங்கு பெரிய பங்கா இருக்கு. அவர் மூலமா எங்களுக்கு இந்த புத்தகங்கள் கிடைச்சது. ரொம்ப 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 நன்றி அவருக்கு. உண்மைமா, அவரு என்ன குத்தலனா புத்தகம் வெளில வந்திருக்காதுமா. கண்டிப்பா சாமிஜி. அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பிறப்பு முதல் இறப்பு வரை, கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள், எல்லா புக்குமே அற்புதமான புக்கு. எல்லா வயதினருக்கும் ஏற்றபாய் புக்கு, எல்லாருக்குமே உபயோகப்படுற புக்கு சாமிஜி. நிச்சயமா ரொம்ப நன்றிமா. புத்தகங்களை பத்தி எல்லா தலைப்பையும் முழுமையா சொல்லி எல்லாத்தையும் படிச்சு நீங்க அப்படி சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் தொடக்கத்துல சொன்னேன், புத்தகங்கள் மூலமாக சுவாமிகள் நிறைய நல்லது பண்றாங்கன்னு. அதுக்கு கல்பனாமா நீங்க முன்னுதாரணமா இதை சொல்றது ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சிமா.
ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க மூலமா எங்களுக்கு சுவாமிஜி வந்து புக்கு அவர் ஆலோசனை இல்லாம புத்தகமா எங்க கையில பொக்கிஷமா கொடுத்தது உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் சுவாமி. சரிங்க. புத்தகம் வந்து யார் வீட்டுல எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சுவாமிஜி நேராக வந்து இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா உண்மை உண்மை மேடம், உண்மை. அதுதான் உண்மை, கொடான கொடி உண்மை மேடம். அம்மா கல்பனாம்மா, இப்ப என்ன டவுட்டுமா? என் பையனுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நான் உங்கள்கிட்ட தான் இந்த பேர் வாங்கினேன், தரணி ஈஸ்வரன். என் பையன் வந்து போராட நட்சத்திரம். தரணி ஈஸ்வரன்னு கொடுத்தனா ஈஸ்வரன்னு கொடுத்தனா? ஈஸ்வரன் கொடுத்தீங்க, தரணி ஈஸ்வரன் கொடுத்தீங்க. அதான் கரெக்ட். ரன் வரக்கூடாது, ரன் வச்சிட போறீங்க. இல்ல இல்ல, தரணி ஈஸ்வரன் கொடுத்துருக்கீங்க. தரணியேஸ்வரர். ஆமா, நல்லா இருக்கும், அதே இருக்கட்டும்மா. சுவாமிஜி வருதுதான் சொன்னீங்க, தரணி ஈஸ்வரன் தான் சொன்னீங்க. இருக்கட்டும்மா, கரெக்டா இருக்கும். ஓகே சுவாமிஜி. அந்த குழந்தை நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா படிச்சு எந்த குறையும் இல்லாம போனும் கிடைச்சி, புத்தகமும் கிடைச்சி, பரிகாரமும் வெற்றி பெற்று பிறந்த குழந்தைமா அது முருகனே. ரொம்ப நன்றி சுவாமிஜி. அதனால அது நம்ம போய் முருகனுக்கு ஆசீர்வாதம் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல வேணாம். அவர் வாழ்த்துக்கள் கொடுக்குறாலோ வளரட்டும், நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும், முருகன் அருளும் என்னோட ஆசையும் இன்னும் நிலைச்சு இருக்கட்டும், துன்பமில்லாத பெருவாழ்வும் பெரிய இலக்கை எடுத்து படிச்சு பல பேருக்கு நல்லதை செய்யக்கூடிய அளவுக்கு வரட்டும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இது உங்களுக்கு ஆயால வரணும் தான் சுவாமிஜி வெயிட் பண்ணேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. சுவாமிஜி கேட்கணும் சுவாமிஜி. என்னம்மா? என் தம்பிக்கு கல்யாணத்துக்காக கேட்கணும் சுவாமிஜி, வேற ஒண்ணும் இல்லை சுவாமிஜி. வந்து பாத்துறேன்டா கண்ணு ஒரு முறை. சரி சுவாமிஜி, வந்து பாத்துறா கண்ணா. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ ஹலோ. வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்விங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். செல்விமா, உங்க வயது என்னமா? எனக்கு 55 வயசு ஆச்சுங்க மேடம். ஓகே, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. அப்பா கிட்ட கொடுங்க, அப்பாட்ட பேசணும். சொல்லுமா. அப்பா, கோடான கோடி நன்றிகள், நமஸ்காரங்கள். நன்றி நமஸ்காரம் ரெண்டும் உனக்கும்மா. சொல்லு கண்ணா. அப்பா, என் குழந்தையில முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு நன்றிப்பா, நன்றிப்பா. குறை இல்லாத நிறையோட எந்த துன்பம் இருந்தாலும் நெருங்கி வராம நல்லா இருங்க. எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நிச்சயமாம்மா, நல்லா இருமா. அப்பா, நன்றிக்கு காரணத்தை சொல்லிடுமா. அப்பா, நானு இப்போ பையனுக்கு 27 வயசு ஆச்சுப்பா. பொண்ணு பாக்கலான்னு பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் பெறும் பாருங்கள் பார்த்தப்பா. பொண்ணு பார்க்க போலாமான்னு 3 மாசம் தள்ளி போடுங்கன்னு அதுல வந்திருந்ததுங்கப்பா. அப்புறம் இப்ப 3 மாசம் ஆயிடுச்சுப்பா. நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறப்பா, அந்த மந்திரப்பா இனிமே பாக்கலாமாப்பா? 27 வயசு ஆச்சுங்கப்பா. தாராளமா பாருங்கம்மா. அப்பா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாராளமா பாருங்க, பார்த்ததுலயே முடிஞ்சு போயிடும். ஒன்னும் கவலையப்படாதீங்க, நல்லாவே நடக்கும். இதுக்கு ஜெயந்திக்கு வந்தாப்பா, பையனையும் கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் வந்தாங்கப்பா. எல்லாம் கரெக்டா இருக்குது இல்ல, அதனால நல்ல பொண்ணு கிடைக்கும். அவங்க வாயால சொல்லிட்டீங்கப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நிச்சயமா நிச்சயமா. அடுத்து வந்து கல்யாண தேதியோட நீ போன்ல தொடர்பு கொண்டு சொல்லுமா. அப்பா அப்பா, புக்கு வந்த 55 வயசு அந்த இது டாலர் வாங்கி போட்டிருக்கப்பா. எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கு முன்ன மனசு ரொம்ப குழப்பமா இருந்ததுப்பா. இப்ப கொஞ்சம் அது விட்டுருக்கானா, ஒரு சமயத்துல அப்படி ஏதோ ஒரு குழப்பமா இருக்குதுப்பா. இல்ல முன்ன மாதிரி இல்லைங்கப்பா. அவ்வளவுதான், அப்படியே சரியா போயிடும். போஜீஸ்வரர் லிங்கம் வாங்கிட்டீங்களா? போஜீஸ்வரர் லிங்கம் வாங்கினீங்களா? வாங்கலப்பா, இப்ப இரும்பு விளக்கு வாங்கி. போஜீஸ்வரர் லிங்கம் இதுக்குன்னே கொடுக்கப்படுறதுமா, அதை வாங்கி வச்சு பூஜை பண்ணி பாருமா. வாங்கிடுறப்பா, இப்ப இதுக்கு வருவல்லப்பா, வாங்கிடுறேன். உனக்கு என்னமா குறை? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருமா. அப்பா அம்மா, அது நல்லதுப்பா. அப்பா அவங்க என்ன புக்கு படிக்கிறப்பா, விடாம படிச்சுட்டே இருக்கப்பா. எல்லா புக்கும் வாங்கியிருக்கப்பா. படிமா படிமா. அப்புறம் உங்க குரல் தான்ப்பா எனக்கு எப்ப பார்த்தாலும் கேக்குதுப்பா. ஐயாவுக்கு நன்றிங்க. ரவி தமிழ்வாணன் நீங்க உணர்ச்சி பூர்வமா அவ்வளவு நல்லா பேசுறீங்கம்மா. மனசுல இருக்கிறது அப்படியே பொங்கி பொங்கி கொட்டுறீங்க. புக்க படிக்கிறதோட அனுபவத்தை கேளுங்க. ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு, ஐயாவுக்கு. சரி அப்பா, புத்தகத்தை படிக்கிறீங்களே, சரிப்பா. எப்படி இருக்கு உங்க அனுபவம்? அப்பா, எனக்கு ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு அனுபவமா இருக்குதுங்கப்பா. இந்த டாலர் புக்ல எப்படித்தான் அந்த இது எனக்கு 55 வயசுக்கு அந்த இது செய்யலான்னு இப்பதாப்பா அந்த பலகையெல்லாம் ரெடி பண்ணி கோலம் போட்டு பண்ணலான்னு. செய்மா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
எந்த புத்தகம் தெரியுதா ஐயா? பலகையெல்லாம் ரெடி பண்ணியாந்து வச்சுட்டு மந்திரம் சொல்லிட்டே இருக்கேன். பந்து பந்து நல்லா சொல்லுமா, சீக்கிரம் சுபகாரியம் நடக்கட்டும், நல்லா இருங்க. அப்பா அப்பா சரிங்கப்பா. அப்பா உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பயும் வேணுங்கப்பா. எப்போ உண்டுமா? சரிப்பா. நல்லதுமா நல்லதுமா. சரிங்கப்பா. நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பா சரி 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 உங்களுடைய அழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி அம்மா. வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. கருத்தபாண்டியன். எங்க இருந்து கால் பண்றீங்க ஐயா? தென்காசி மாவட்டம் சிவீர்ல இருந்து. ஓகே, உங்க வயது? 41. சுவாமிஜிட்ட பேசுங்க. கருத்தபாண்டியன். நமச்சிவாயம் அப்பா, நமச்சிவாயம், எல்லாத்துக்கும் நமச்சிவாயம். நல்லா இருப்பா, சொல்லு கருத்தபாண்டியா. இந்த செல்போன் தொலைஞ்சு போச்சு, வேண்டியிருந்த முருகன்ட்ட கிடைச்சி உங்கள்கிட்ட கால் பண்ணி நன்றி சொல்லியாச்சு. ஒரு சிறுமூல பிரச்சனை, நீங்க கல்லீரல் பிரச்சனை, சாதம் பார்த்தோம் உங்கள்கிட்ட 3 வருஷம் வந்தோம், சரியா போச்சு. சிறுமூல பிரச்சனைக்கு கொஞ்சம் மருந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். திருமண பிரச்சனைக்கு மருந்து சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் சாமி. இல்ல புரியல, முதல்ல என்ன சொன்ன, என்ன சரியாச்சு? சாதம் பார்த்தா கல்லீரல் பிரச்சனை சொன்னீங்க, வந்தாலும் சரியா போச்சு. சரியா போச்சு. ஓகே, சரியா போயிடுச்சு. சிறுமூல பிரச்சனை சரியா மாட்டாங்க, தூக்கம் வர மாட்டாங்க, வேலைக்கு போக முடியல, ஆழம் முடக்குது. ஒரு எளிய மருந்து சொன்னா கொஞ்சம் வசதி. நல்லா போஜீஸ்வரர் லிங்கம் வாங்குனீங்களா? இல்ல ஐயா, வாங்கலையா. அதை வச்சு கும்பிடுங்க. ஏன்னா நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். சரி சரி சரி. இந்த 4 வருஷமா கொஞ்சம் பணம் சேராதது, விரயங்கள் கொடுக்கறது, பிரச்சனைகள் இருக்குதுன்னு இருக்கு. ஆமாங்கய்யா. அது நம்ம சரி பண்றதுக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சொன்ன தோணுது அந்த போஜீஸ்வரர் லிங்கம். போஜீஸ்வரர் லிங்கம் ஒன்றும் இல்லை, செவ்வாய்க்கிழமை காலையில 9ல இருந்து 10 மணிக்குள்ள. இப்போ நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி அந்த போன்ல அங்க அவங்க எடுப்பாங்க, அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா நீங்க எதை வச்சு வழிபட்டா நல்லா இருக்கும்ன்றத அவங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. சரி சரிங்க. அதனால நீங்க அந்த லிங்கம் வாங்கி வச்சு வழிபடுங்க, அதுவே போதும். எதுக்காக மந்திரம் கேட்டீங்க? மருந்து கேட்டேன். மருந்து மருந்தா? எதுக்காக? சிறுமூல பிரச்சனை, தூக்கம் வர மாட்டாங்க, புலம்பல் அதிகமா இருக்கு, வேலைக்கு. சிறுமூல பிரச்சனையா? சிறுமூல பிரச்சனை. இதை யார் சொன்னது? எனக்கு நான் வைத்தியத்தை பார்த்து நாடி பிடிச்சு சொன்னாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, பரிசோதனை பண்ணிக்கோங்க. இல்ல பண்ணியாச்சு. என்ன சொன்னாங்க பரிசோதனை பண்ணதுல? சிறுமூல பிரச்சனைக்கு தனியாக பேசி பணம்ல இல்லைங்க, சிறுமூல பிரச்சனைன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து சொல்றீங்களா? இல்ல அப்படிலாம் நாடி பிடிச்சு அத பாருங்க. நீங்க பாட்டுட்டு சிறுமூல பிரச்சனை கண்ணாபின்னு மருந்து சாப்பிட்டீங்கன்னா பெருமூல பிரச்சனையாயிடக்கூடாது. சரிங்க. எதையும் முறையா வைத்தியம் பாருங்க. ஆனா பொதுவான ஒரு மருந்து வேணா சொல்றேன், சொல்லுங்க. சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு. அந்த டானிக் வாங்கி ராத்திரி படுக்கும் பொழுது 5 மூடி மருந்து 10 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க. பாட்டில் மூடியில. சரியா? சரிங்க. ஒரு பரிசோதனை பண்ணிட்டு செய்யுங்க. இந்த மாதிரி வைத்தியம் பண்ணி மாட்டக்கூடாது. சரிங்க. நல்லதுங்க. வணக்கம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் அவினாசில இருந்து சாந்தி பேசுறேங்க. சாந்திமா, உங்க வயது என்னம்மா? வயது 52ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சாந்திமா சொல்லுங்க. குருவே சரணம், குருபடி சரணம் சாமிஜி. நல்லா இருக்கண்ணா. சாமிஜி, பொண்ணு மாசமா இருக்கு, நார்மல் டெலிவரியா சாமிஜி இருக்கும், ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. கண்டிப்பா அப்படியே நடக்கட்டும். அந்த பக்கம் இது இருக்குல்ல, இணையதளத்துல காதுல கேட்கிற மந்திரம் ஒண்ணு கொடுத்திருப்பேமா? ஆமாங்க சாமிஜி. அந்த மந்திரத்தை கேட்க சொல்லுங்க. எத்தனையாவது மாதம் இது? 9 சாமிஜி. பரவாயில்ல, இருந்தாலும் கேட்க சொல்லுங்க. சரி, கேட்டு. அது நார்மல் டெலிவரி எவ்வளவு பேர் லைவ்ல சொல்றாங்கல்ல. ஆமாங்க. அந்த மந்திரத்தை படிச்சு நார்மல் டெலிவரி ஆச்சு, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆமாங்க சாமி. அத படிங்கம்மா. பாதியில் நிறுத்தாதீர்கள் அப்படின்னு இருப்பாது. என்னம்மா? தெய்வமே நீங்க தான் நேர்ல வந்த மாதிரி இருக்கு. நிச்சயமா அப்படியே இருக்கட்டும். சாமிஜி சொல்லுங்கம்மா. சாமிஜி, எனக்கு கொஞ்சம் கை கால ரொம்ப டயர்ட் ஆயிருக்குங்க சாமிஜி, வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்களா. யார், நீங்களா? ஆமாங்க. சரி. ரொம்ப முடியறது இல்லைங்க, ரொம்ப வீக் ஆன மாதிரி ஆயிருக்குங்க சாமிஜி. சரி, டாக்டர் கிட்ட பாத்தீங்களா? பார்த்தேன், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அந்த உங்களுக்கு டல்லா கொரோனா இருக்கு. ஊசி போட்டதுல இருந்து. ஆமாங்க. சரி சரி. நைட்டு நல்லா தூங்குறீங்களா? தூக்கம்னா ஒரு 10 மணிக்கு படுத்து 3-4 மணி வரைக்கும் தான் சாமிஜி தூக்கம் வரும். அதுக்கப்புறம் பரிசோதனை ரத்த செக்கப்லாம் எடுத்துட்டீங்களா? இல்லைங்க சாமி. அதை கொஞ்சம் எடுத்துருங்கம்மா. எடுத்து ஒரு டாக்டரை பார்த்து சரிங்க. முதல்ல பரிசோதிச்சிருங்க. ரத்தத்துல அது பலவீனம் இருக்கா என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சாமி. அது தெரிஞ்சுக்கிட்டு இந்த டயர்டு வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. ஒரு காரணம் இல்லை. பெண்களுக்கு பொதுவா இந்த அசதி வருதுன்னாலே முதல்ல வந்து மன அழுத்தம், சரிங்க. அதுக்கப்புறம் தான் பலது. ஆனா எதுவானா இருக்கட்டும், முதல்ல ஒரு பரிசோதனை பார்த்து இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பண்றது தான் நல்லது. சரிங்க சாமி. அதை பார்த்துருங்கம்மா. ஒரு முறை வந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க சாமிஜி. ஆமா. அவ்வளவு நம்ம இது பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க மந்திரம் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுனா, நீ உடம்புக்கு போகாத, மந்திரத்தையே தைரியமா பிடிச்சுக்கோங்க. சரிங்க சாமிஜி. அதுவே போதும். அது உங்க வாயால கேட்கணும்னு தான் நான் phone பண்ணேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அம்மா, போன வாரம் கூட ஒரு அன்பர் சொன்னாரு, கேட்டீங்களா? அந்த குழந்தை வந்து வளர்ச்சி இல்ல, ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொல்லி கூட நாங்க நம்பிக்கையோட உங்க மந்திரத்தை சொன்னோம் சாமிஜி. இன்னைக்கு அந்த புள்ள கேக்குற கேள்விக்கு எங்களால பதிலே சொல்ல முடியல அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட சொன்னாரு. பாத்தீங்களா? என்ன நல்லா நம்பிக்கை தாங்க. தெய்வமே அவருதான் சாமி. ஒன்னும் கவலைப்படாதம்மா. எந்த நோயும் உன்னை ஒன்னும் பண்ணாது. நல்லா இருமா. சரிங்க சாமி. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோடு எல்லா செல்வமும் பெற்று நிம்மதியா இருங்க. நன்றிங்க. நன்றிங்க. நல்லது. நன்றிங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் லலிதாங்க மேடம். லலிதாமா, உங்க வயது என்ன? என் வயது 64ங்க. நான் திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க லலிதாம்மா, சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. அடியார்கள் மனம் மகிழ மாயும் வரை உங்களை மறவாத வரம் தருவாய் அப்பா சாமிஜி. சாமிஜி சாமிஜி பக்தி கொண்டேன் பணிந்தேன் சாமிஜி. சரணடைந்தேன் ஐயா உங்கள் திருவடியை சாமிஜி. 64 வயசுல உள்ளத்துல புகுந்து மந்திரமா வெளிப்படுறோம் பாருங்க. அங்கதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மகிமையே இருக்கு. சாமிஜி உங்களுக்கு நன்றி சொல்லணும் சாமிஜி. உடனே சொல்லிடுங்கம்மா. எனக்கு பேரன் பிறந்தான் சாமிஜி 1 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க தான் பேர் வச்சீங்க சாமிஜி. நெய் தேங்காய் சாப்பிட்டு. நெய் தேங்காய் சாப்பிட்டா? ஆமாங்க சாமிஜி. ஓ ஓ ஓ. சாமிஜி உங்கள் அருளால எல்லாம் எனக்கு கிடைச்சது சாமிஜி. நான் இந்த புக்கு மட்டும் நான் வாங்கல சாமிஜி. எனக்கு ஆசீர்வாதம் மந்திரம் சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. அம்மா சாமிஜி, மந்திரம் என்பது இயற்கையா தோன்றி வந்தா தான் அது நல்லா இருக்கும். சரிங்க சாமிஜி. திணிச்சி சொன்னா அது நல்லா இருக்காது. சரிங்க சாமிஜி. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்க பாருங்க, பக்தி கொண்டேன் சரணடைந்தேன் அப்பான்னு. ஆமாங்க ஐயா. அதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கவலையே படாதீங்க. காக்கும் கவசம் அதுக்காக நான் எழுதுனதுதான். சரிங்க சாமிஜி. அத படிக்கிறதுக்கு மேல ஒரு மந்திரம் கிடையாது. சரிங்க சாமிஜி. அதனால எந்த குறையில்லாத நீண்ட ஆயுளோடு நல்லா இருங்கம்மா. சரிங்க சாமிஜி. சாமிஜி எனக்கு ஒரே ஒரு வரம் சாமிஜி. என்ன புக்கு உங்களுடைய இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் சாமிஜி. எல்லாம் பண்ணிருக்கேன். இன்னும் அந்த பக்கத்தை திருப்புங்கள் மட்டும் நான் இன்னும் வாங்கல சாமிஜி. எங்க வீடு கொஞ்சம் விக்கணும் சாமிஜி. சரி. எங்க வீட்டுக்காருக்கு கால் ஆபரேஷன் பண்ணணும்னாங்க. சரி சாமிஜி, அது பண்ணலாமா வேணாமான்னு நான் குழப்பத்துல. நீ வாங்கல இல்லம்மா, உனக்காக புக்க நான் பாக்குறேம்மா. பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே லைன்ல இருமா, ஐயா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே லைன்ல இருங்க, ஐயா எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பேர் உங்க கணவர் பேர் என்ன? கணவர் பேர் சௌந்தரராஜன் சாமிஜி. அவருக்கு ஆபரேஷன் பண்ணலாமா வேணாமான்றது தானே கேக்குறீங்க? அது ஒண்ணு வீடு விக்கிறது சாமிஜி. இருங்க இருங்க இருங்க, ஒண்ணு போ. 2 அதுல இருக்காது இல்ல, ஒரு பக்கத்துல ஒண்ணு தானே வரும். ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அதை மட்டும் பார்க்கலாம். ஆமாங்க சாமிஜி. நீங்க பாருங்க ஐயா. பக்கம் 133 உங்களுக்காக நான் பார்த்திருக்கேம்மா. சரிங்க சாமி. நீங்கள் நினைத்து கொண்டு எதிர்பார்ப்பது நடப்பது கடினம். நடந்திட மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹரீம் ஸ்ரீம் ஓம் ஹரீம் நமோ நமஹ. ஆபரேஷனுக்கு காசு இல்லன்னு கொஞ்சம் காலம் கடத்திட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சாமி. இல்ல, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க கிட்ட பணம் இல்ல, இப்ப போய் அதை சேர்த்து பண்ணணும்னா நிறைய பணம் வேணும், கடன் வாங்குறதுக்கும் வழி இல்ல,
ஆமாங்க. அதனால ஆபரேஷன் பண்றது கடினம்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, சரிங்க சாமி. பக்கத்துல இருக்கிற அந்த மந்திரத்தை படிங்க, சரிங்க சாமி. அதுக்கான பணம் வரும், ஆபரேஷன் பண்ணுங்கன்றது அர்த்தம். சரிங்க சாமி. அந்த சரிங்க பக்கத்தை சாமி. சொல்லிட்டாரு, நீங்க வாங்கினாலும் சரி, இல்லைன்னா இப்ப மந்திரத்தை சொல்லுவாரு, சரிங்க சாமி. இது இணையதளத்துல வந்துரும், எழுதிக்கிறேன் சாமி. இதையாவது எழுதிக்கோங்க. புத்திசாலி புள்ள 64 வயசுல. சாமிஜி, சாமிஜி, வீடு விக்கலாமா? நாம சாமி வீடு தாராளமா வித்துருங்க, அது விக்கிறது நல்லது. சரிங்க, கூடிய சீக்கிரம் வித்துருங்களா சாமிஜி? அந்த மண்ணை எடுத்துட்டு வாமா, ஒரு முறை எடுத்துட்டு வந்து அங்க கொடுத்துட்டு போமா, நான் பண்ணி தரேன். சரிங்க சாமி, நான் புக் பண்ணிருக்கிறேன் சாமிஜி. அது எனக்கு தெரிஞ்சதுனால தானே சொல்றேன். வாங்க வாங்க இருங்க, இப்ப மந்திரத்தை கேட்டுக்கோங்க. சரிங்க சார், மந்திரம் சொல்லுங்க ஐயா. ஓம் ஸ்ரீம் ஹரீம் ஸ்ரீம் ஓம் ஹரீம் நமோ நமஹ. ஐயா பக்கத்தை மட்டும் சொல்லுங்க ஐயா. 132ஆம் பக்கத்துல அந்த மந்திரம் இருக்கு. சரிங்க. 132. 132 படிமா, எல்லாம் சரியா போயிடும், நல்லபடியா நடக்கும், இடமும் வித்துடும்மா. சரிங்க சாமி. சாமிஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. சரிங்க சாமி, ரொம்ப நன்றிங்க. நல்லதுமா நல்லதுமா. சாமிஜி, போன நிகழ்ச்சியில நீங்க சொன்னீங்க கோவிலுக்குள்ள வந்து நம்ம சென்று வழிபட வேண்டிய முறைகள், அதன் தாற்பயம் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்கமா சொன்னீங்க சாமிஜி. அப்போ நீங்க திலத்த சக்தி அப்படின்னு சொன்னீங்க. திலத்த சக்தி முழுவதுமாக வேண்டும் என்றால் ஆண்கள் சட்டை போடாமல் உள்ள போனாதான் அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போவே எனக்கு தோணுது சாமிஜி, அப்ப நாங்க பெண்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கும் அந்த சக்தி வேண்டுமே, நீங்க சொல்லுங்க. வம்பான கேள்வி, முக்கியமான கேள்வி, தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. எவ்வளோ பேர் பார்க்குறவங்களுக்கு இருக்கும் அந்த எண்ணங்கள், நமக்கு எப்படி அப்போ அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை கண்ண ஆதார சக்திகள் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, மூலாதாரம், ஸோ அது தியானம் பண்ணால் இது வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஆண்கள் வந்து சட்டை போடுவது என்பதோ ஆண்களுடைய அந்த தன்மைகள், இப்போ பாருங்கள், ஞானிகளுக்கு பேதம் கிடையாது, பெண்களும் ஞானியாக இருக்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க. சில பேர் நினைக்கிறாங்க ஆண்கள் மட்டுமே சாமியாராக இருக்கிறாங்க, பெரிய பெருசாக காட்டுறாங்க, பெண்களை காட்டுறது இல்லைன்னா. அதில் ஞானத்துக்கு ஆண்மையும் இல்லை பெண்மையும் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் ஆதார சக்திகளுக்கு கருப்பை பெண்களுக்கு இருக்கிறதுனால அதில் சில வேற்றுமை இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆணா மகத்துவத்தில் ஞானியாவது, பெண்ணா மகத்துவத்தில் ஞானியாவதுன்னா பெண் தான். என்ன இவர் கதாலக்கிறார் பெண் தான் அப்படின்னா, ஆண் உட்கார்ந்து மூலாதாரத்தின் முதல் கொண்டு சகஸ்திர சக்கரம் வரைக்கும் அந்த சக்கரங்களை இயக்கும் பொழுது, இப்போ சட்டை இல்லை, ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த திலத்த சக்தி மேலே பாயுதுன்னா அது அந்த மார்லையும் மூச்சிலையும் பாஞ்சு தான் ஆண்களுக்கு போகணும். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை, தரிசனம் பண்ணாலே போகும். எப்படி? அங்கே தான் விஷயம். நெற்றி பொட்டில் இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது பெண்களுக்கு எல்லா சக்தியும். ஒரு ஆண் 12 ஆண்டு காலங்கள் எந்த விதமான ஈடுபாடுகளும் இல்லாமல் இருந்தால் அது பிரம்மச்சரியத்தனம். அதன் பிறகு அவங்க தவம் பண்ணால் அவங்களுக்கான அந்த சக்தி பெறுவது என்பது எத்தனை ஆண்டுகள் என்பது அவங்கவுங்க செய்கிறத பொறுத்து. ஆனால் ஒரு பெண் இந்த நெத்தி பொட்டை வச்சு அந்த தவத்தினுடைய சக்தியை கொண்டு வர முடியும். எப்படி சாமிஜி? அதுதான் விஷயம். அப்போ ஒரு பெண் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போனாலே நெற்றி பொட்டின் வழியாக அந்த திலத்த சக்தி உரியப்படும், உள்வாங்கப்படும். நாம் எங்கே தப்பு பண்ணுறோம் தெரியுமா? ஸ்டிக்கர் போட்டு வச்சுன்னு போகிறோம், அதுவும் அழகழகான ஸ்டிக்கர் போட்டை வச்சுக்கிட்டு போகிறோம். அந்த ஸ்டிக்கர் போட்டை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனால் திலத்த சக்தி ஊடுருவறதுக்கான தன்மை தடைப்பட்டு போகும். அதனால தான் ஆலயங்களுக்கு போகும்பொழுது குங்குமம் போட்டும் மஞ்சளும் பூசி பூவும் வச்சு போங்க, முந்தானியை தொங்க விடாதீங்க, முடியை பிரித்து போட்டு போவாதீங்க. எப்படி ஒரு ஆணுக்கு குடுமி கடுக்கன் அந்த பஞ்சகச்சம்னு இருக்கோ அதுபோல் பெண்கள் முடியை விட்டு போகக்கூடாது, முந்தானியை தொங்க விட்டு போகக்கூடாது, பூ வச்சுட்டு தான் போகணும், மஞ்சளும் குங்குமமும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி ஆதி காலத்திலே சொல்கிறாங்க. மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்தா எப்படி அஷ்டபந்தன மருந்தோ அந்த குங்குமத்துக்குள்ளேயும் குங்குளியம்னு ஒரு சக்தி இருக்குது, அது உள்ள வந்து நவாச்சாரம்ங்கிற ஒரு சக்தி இருக்குது. இந்த மருந்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் குங்குமம் வரும், இல்லைன்னா வராது. அதில் வந்து அந்த குங்குளியமும் படிகாரம் போல இருக்கக்கூடிய சக்தி.
சில பேர் மங்கம் போட்டும் செய்வாங்க. அது அது அவங்கவுங்க விஷயம். குங்குமத்துக்குள்ள மருந்துகள் ஒன்று சேரும்போது தான் அது குங்குமமாக வருது. அந்த மருந்துகள் அந்த திலத்த சக்தியை உள்வாங்கக்கூடிய தன்மை உடையது. ஸ்டிக்கர் பொட்டில் எங்கே வரும்? குங்கும பொட்டை எடுத்து எங்கேயோ ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ போகும்போது பாத்ரூம் பக்கெட்டில் ஒட்ட முடியாது, கழுவத்தான் முடியும். ஆனால் நாமானுங்க பாருங்க, அந்த குங்குமம் திலகம்னு எத்தனையோ மரியாதையை வச்சாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? செவுத்தில் ஒட்டுறோம், கண்ணாடியில் ஒட்டுறோம், பாத்ரூம் அந்த வாஷ் பேஷனில் ஓட்டுறோம், திருப்பி எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கும் பொழுது எந்த திலத்த சக்தி உள்ளே வரப்போகுது? ஆக சாஸ்திர முறைப்படி பூவும் தலைமுடிந்தும் மஞ்சளும் குங்குமம் நிறைய வைத்து நிலையா இறையடி சேர்ந்து ஆலயம் தரிசிக்க ஒரு கன்னிகை, அவள் தத்தம் பெரும் சக்தியாம், ஆதாரத்தை மிஞ்சிய சக்தி அவளால் அடைய முடியுமடான்னு சொல்கிறாங்க சித்தர். இதை பயிற்சி பண்ணி பாருங்கள். குங்குமம் வச்சுன்னு கோயில் போய் பாருங்கள். அப்போ உங்களால் உணர முடியும். நான் உன்னை கும்பிட்டனே, நீ என்னை இப்படி சோதிக்கிறியே இப்படின்னு நிறைய பெண்கள் பேசுகிறீங்க பாருங்கள். நிச்சயமாக அதை பேசவே மாட்டீங்க. அதிகமாக பெரிய ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை எடுத்து பாருங்கள். நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். பெண்ணுக்குள்ள சக்தி எல்லா ஆதார சக்திகளையும் ஒரே இடத்துல ஆண்டவன் வச்சான். எப்படி பசுவுக்கு மடியில் இருக்கக்கூடிய தன்மை லட்சுமி கடாட்சம் இருக்கிறதோ, ஒரு பெண்ணுக்கு அந்த நெற்றி பொட்டிலே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி ஸ்டிக்கர் போட்டு வைக்கலன்னா அவங்களுக்கு கிடைச்சி ஊடுருவுற அந்த திலத்த சக்தி என்னதான் சட்டை சட்டை போடாமல் ஆண்கள் போனாலும் அது கம்மி தான். ஆக அந்த ஒரே ஒரு பொட்டு சுழிக்குள்ள அனைத்தையும் இழுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. இதை புரிஞ்சுட்டு போய் ஆலயம் தரிசனம் பண்ணால் பிரச்சனையே இருக்காதும்மா. ஆனால் இந்த கோபுர தரிசனம் என்பதில் தான் இது எல்லாத்தினுடைய தொடக்கம். திலத்துக்கு சுவாசமான மூக்கு கோபுரம், கர்ப்பகிரகம் முடித்து சுற்றி வந்து கொடிமரத்தில் இருக்கிறது பாருங்க, அது நாசி. இது மாதிரி கணக்கு இருக்குது. இந்த உடலில் இருக்கக்கூடிய 72,000 சக்தி உள்ள நாடி நரம்புகளை ஒரே ஒரு சுவாசத்தின் வழியாக வடிவமைக்கப்பட்டது தான். நீங்கள் பாருங்கள், பெரிய கோயிலெல்லாம் குளம் இருக்கும். நீர், நெருப்பு, ஆகாசத்தினுடைய சக்திகளை பஞ்சபூதத்தை உள்ள கொணர்ந்து கர்ப்பகிரகத்துக்கு போகிற மாதிரி தான் சிற்பசாஸ்திரம், ஆகம சாஸ்திரம் இது எல்லாம் சேர்ந்து வடிவமைக்கும். ஒரு சிற்பத்துக்கு இங்கே இப்படி வச்சா இந்த காற்றினுடைய சக்தியை இப்படி கொண்டு வரணும்னு ஒரு நல்ல சிற்பிக்கு தெரியும். அந்த வகையில் தான் ஆதி காலத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். எவ்வளோ பெரிய மதில் செவரு எப்படி தூக்கியிருப்பாங்க அந்த கருங்கல்ல, சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அந்த கல்லினுடைய தன்மையை உணர்ந்து, இன்னைக்கு கிரேனு பல விதமான இயந்திரங்கள் வந்துருச்சு. அன்னைக்கு என்ன இயந்திரம் இருந்தது? வெறும் தாம்பு கயிறு. அவ்வளோ உயரத்துக்கு வேற கொண்டு போய் எப்படி எடுத்திருப்பாங்க? சிந்திச்சு பார்க்கணும். கல்லையும் கையாளக்கூடிய தன்மை ஒரு சிறந்த சிற்பிக்கு உண்டு. அந்த எல்லாம் கணக்கு போட்டு தான் அந்த மதில் சேரு உருவாச்சு. அப்போ அந்த அவ்வளோ பெரிய மதில் சேரு ஏன்னா இந்த சுவாச சக்தி. இதுக்குத்தான் ஆலயமும் வாசியும் பக்தனும்னு சொல்கிறாங்க. ஒரு ஆலயத்துள்ள போயிட்டு வெளியில் வந்தால் திலத்த சக்தி மட்டுமல்ல, வாசி சக்தி கிடைக்கும். இந்த வாசி சக்தியை முழுமையாக உணர்ந்துட்டா ஒரு கோயிலினுடைய கர்ப்ப கிரகத்தில் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம்? கோயில் ஆவதேதடா, குளங்கள் ஆவதேதடா, நாதன்தாள் உள்ளிருக்கையில். இது கரெக்டு. ஆனால் பாமரனுக்கு எப்படி தெரியும்? இப்படி ஒன்று இருக்குது, அப்படிங்கிற ஒரு சிலை இருக்குது, இது சிவனாக இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியும்? அதை தெரிந்து கொள்ள அறிமுகப்படுத்துவது. இன்னொன்று, ஒரு ஞானி தன் உணர்ந்து உள்ளத்துக்குள்ளே தெரிஞ்சதை, அந்த உள்ளத்துக்குள்ளே தெரிஞ்சதை உருவமாக கொண்டு வச்சாங்க. இது அதனால் அதுவும் கடவுள்தான். ஒரு சுத்த ஞானி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் இப்படித்தான் இருந்தான், நான் பார்த்தேன், அதனை அடைந்தேன், முக்தி பெற்றேன், இது பார்க்கிறவளுக்கெல்லாம் பலனை அளிக்கட்டும்னு உருவாக்கப்பட்டது தான் உருவ வழிபாடு. அதனால தான் அருவ வழிபாடு சக்தி ஞானம், உருவ வழிபாடு என்பது ஞானத்திலிருந்து பிறப்பு, அருவுருவ வழிபாடு என்பது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. இதுதான் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சக்தி. ஏண்டா கண்ணா, அருமை சுவாமிஜி, அருமை. அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்காகவே அருமருந்து அற்புதமான பொக்கிஷ பெட்டகங்கள் கொடுத்திருக்காங்க. நாம தான் அதை விட்டு எங்கேயோ தள்ளி போய் நமக்கான சக்சஸ் எங்க இருக்கு, நம்ம வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்குன்னு எங்கெங்கேயோ போய் தேடுறோம் சுவாமிஜி. அங்க இருக்கிற எங்களை கரம் பிடித்து ஒரு அன்னை மாதிரி அழைத்து வந்து இங்க தாண்டா ராஜா இருக்கு உனக்கான சக்சஸ் அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி. கோடானு கோடி நன்றிகள். வணக்கம், யார் பேசுறீங்க?
இந்திராங்க. இந்திராமா உங்க வயது என்னம்மா? வயது வந்து 74ங்க. ஓகே இந்திராமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா இந்திராம்மா, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேரனுக்காக நான் கேக்குறேங்க. பேரனோட பேரும் வயது என்னம்மா? பேரு வந்து சூர்யாங்க. சரி. வயது வந்து 9/5/2010 சரிங்கம்மா. பிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 4:50க்கு பிறந்தாப்புல. சரி சரி, என்ன வேணும் சொல்லுங்கம்மா. அவனுக்கு படிப்பு தாங்க, படிப்பு எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியல. 7 வயசுலயே படிப்பு பெருசா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? 7 வயசு 12. என்ன வருஷம் சொன்னீங்க? 2010ங்க. 10ஆ? அப்ப 10th வந்துட்டாரா 9th-ஆ? 10th இப்ப எழுத போறாங்க. சரி சரி சரி. எதனால இந்த கேள்வி? ரொம்ப கோவப்படுறானா? அது சரியாவே படிக்க மாட்டேங்கிறாங்க. சரியா படிக்கிறான், எல்லாம் மறந்து போயிடுதுங்கிறான். அவனுடைய படிப்பு எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கு ஒன்னும் நீங்க சொல்லும் போது தப்பா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும்னா நிறைய நான் கேட்க வேண்டியது இருக்கு. அவருக்கு உங்க தாய் மாமன் இருக்காங்களா? அவருக்கு இருக்காங்க. அவர் எப்படி இருக்காரு? அவங்க இன்ஜினியரா இருக்காங்க. இல்ல இல்லம்மா, அவருக்கும் உங்களுக்கும் சுமூகமான இது இருக்கா, உறவு இருக்கா? இருக்குங்க இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல மாதிரிங்க. சம்பந்தி வீட்டுல எல்லாரும் ரொம்ப நல்ல மாதிரி. அப்ப அவர் வந்து ரொம்ப நல்லா படிப்பாருமா. அப்படிங்களா? அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. செல்போன் கேட்டாருன்னா கொஞ்சம் வாங்கி கொடுக்கறத யோசிங்க. ஏன்னா அவர் நிறைய கேட்பாரு, வாங்கி கொடுக்கலன்னா கோவப்படுவாரு. ஆனா படிப்பு விட மாட்டாரு, கவலைப்படாதீங்க. ஏன்னா மார்க் எல்லாம் சும்மா நார்மலா தான் எடுக்கிறான் சார். படிக்கிறாங்க. ஃபெயில் ஆயிட்டானா? எப்படி இப்ப எனக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்லம்மா. தேர்வில் வெற்றி பெறன்னு என்னோட இணையதளத்துல இருக்கு பாருங்கம்மா. அத வந்து அவனுக்கு அந்த மந்திரத்தை கொடுத்து படிக்க வைங்கம்மா. இது வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவனுக்கு புதன் எங்க இருக்கு, அதில் குரு எங்க இருக்குன்னு சில கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் 100 விழுக்காடு எடுக்க முடியும். இப்ப நான் அவன் குரலையும் கேட்கல. நீங்க சொல்றத வச்சு பொய்யான தகவலை நான் கொடுக்க கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும், நான் இவ்வளவு சொன்னதுக்கு காரணம், தாய்மாமனை கேட்டதுக்கு காரணம், அவருக்கு படிப்புல ஒன்னும் பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால குணங்கள் மாறுறது இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கிறாங்க, ஃபாஸ்டா வெற்றி பெறுறாங்க. ஆனா அந்த கோபம், பிடிவாதம், சோம்பேறித்தனத்தால மாட்டிக்கிறாங்க. அது இல்லாம சில செல்போன்ல கெட்டு போறாங்க. அதனால அதுல மாற்றங்களை கொண்டு வரலாமே தவிர மற்றபடி பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்ல. நல்லா படிப்பான், அதை கைவிட்டு நீங்க அந்த பிரச்சனையை நினைக்காதீங்க. ஓகே, அழைப்பிற்கு நன்றிமா. சாமிஜி, ஒரு சந்தேகம், தாய் மாமாக்கும் படிப்புக்கும் என்ன சாமிஜி சம்பந்தம்? தாய் மாமாங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குமா. புதனுங்கிற கிரகத்துக்கும் அதுக்கும் மறைமுகமா ஒரு தன்மை இருக்கு. தாய்மாமா சரியில்லை அப்படின்னா அதுக்கு பல காரணங்களை நம்ம சொல்லலாம். இந்த புதனுங்கிறத வந்து அந்த பையனுக்கு எப்படி இருக்கணும்னா தாய்மாமா உறவு சரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த படிப்பில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம எடுத்துக்க முடியாது, வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணமாக கேட்டதுனால தான் கேட்டோமா, வேற ஒன்றும் இல்லை. புதன் புத்திகாரகன் இல்லைங்களா? புதன் நிறைய இருக்குமா, வித்யாகாரன்னு பேர் அவருக்கு. புத்தினா குரு. அருமை சாமிஜி. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சேகர் மேடம். சேகர் சார். சொல்லுங்க ஐயா, உங்க வயது? வயது 55. சுவாமிஜிட்ட பேசுங்க. சேகர், சொல்லுங்க சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம். எவ்வளவு கடன்? கடன் ஒன்றும் இல்லை சார், இடம் ஒன்று சர்ச் பண்ணோம். கடன் ஒன்றும் இல்லையா? நகை இருக்கா வீட்டில் எல்லாம்? நகை கிடையாது சார். எங்க போச்சு? நகைலாம் போயிருக்கு. எங்க போச்சு? அது போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்து சார். அந்த போக வேண்டிய இடம் எது? சேட்டு கடைக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஐயா பேசுறது சுவாமிஜி. சேடு நகை எல்லாம் இருந்தானா இல்லையோ, கடன் இல்லையோ, நகை கடையில நகை இருக்குதா? என்ன இது சேட்டு கடையில? சேகர், சொல்லுங்க சார். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு பணம் வராது. உங்ககிட்ட போய் நீ யாருக்காவது நல்லது செஞ்சா அவன் வளர்ந்துருவான். எங்க போனாலும் தடயம் தான் ஏற்படுத்தும். முன்னேற்றத்துக்கான முயற்சியை பண்ணினா கடைசியில போய் காலை பிடிச்சி இழுத்துரும். இதுதான் உனக்கு நடந்துட்டு இருக்கும். இது போட்டோம். குடும்பத்துல ஒத்துமையா இருக்கீங்களா? அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வரும் வீட்டுல. சரிப்பா, நாய் பிடிக்குமா உனக்கு? இல்லைன்னா கல்லை தச்சிருவியா?
இல்ல சார், நாயை வளர்த்துருந்தோம். அதாவது வீடு சின்ன குட்டியில இருந்தா நாய் வந்து கடிச்சதுனால நாங்க வளர்க்கறதில்ல. 2 வாட்டி வளர்த்து வச்சுட்டு ஆயிடுச்சு அது. கட்சியே போயிடுச்சா? ஆமா. சரி சரி. அப்பப்போ பாம்பு கனவு வருதா உனக்கு? ஆமாங்க, அப்பப்போ எதுனா கனவு வரும் நைட்ல. ஏதோ கனவு இல்ல, பாம்பு கனவு வருதான்னு கேட்டேன். வருங்கய்யா. அது கடிக்கிற மாதிரி துரத்துற மாதிரி வருதா, பயமுறுத்துற மாதிரி வருதா? பயமுறுத்துற மாதிரி தான் வரும். எப்போ பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஆமாங்கய்யா. சரி, உங்க அப்பா தாத்தா யாராவது இல்ல நீங்க ஏதாவது பாம்பு அடிச்சிங்களா? நான் அடிச்சு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அப்பா தாத்தா அடிச்சாலும் தெரியல. சரி சரி சரி. சேகர், 3 விஷயம். முதல்ல பேரை மாற்றணும். 55 வயசுல மாற்றணுமான்னு கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை. 1. அடுத்து வந்து குடும்பத்திலேயே வந்து இந்த நாகசாபங்கள் உள்ளதுங்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு பேர் மாறிவிடு தோஷம்னு பேரு. எது நல்லது நடக்குமோ அதை மாற்றி விடுறது. இதுதான். இதை சரி பண்ணா சரியா போயிடும். நீ ஒன்றும் இல்லை, முதல்ல பேரை மாத்திருங்க. மாத்திட்டு நம்ம ஆசிரமத்துல திருவாதிரை நட்சத்திரம் தப்ப சதாசிவர்னு ஒரு சிவன் இருக்கார் முன்னாடி, அஸ்தீக சதாசிவர்னு பேரு. அங்க வந்து வழிபட்டுட்டு போகணும். அது எப்படி வழிபடணும்னு இந்த செவ்வாய்க்கிழமை 9 to 10 மணிக்கு பேசுறாங்கல்ல, அதை ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு விவரமா சொல்லுவாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணா இதுல இருந்து வெளில வரும்னு சொல்லுவாங்க. என்ன நட்சத்திரம் நீங்க? அஸ்வினியா? அதெல்லாம் எதுவுமே தெரியாது இல்லையா? சரி, இன்னில இருந்து பாக்யராஜன் வச்சுக்கோங்க. அதை எழுதுங்க. முதல்ல 48 முறை 48 நாள் எழுதுங்க. திருவாதிரை நட்சத்திரம் வந்து செஞ்சுட்டு முடிஞ்சா 3 பஞ்சமிக்கு வராகி வழிபாடு, பூசணி தீபம், இந்த 3ஐயும் செய்யுங்க, சரியா போயிடும். சரிங்களா? நல்லது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. தமிழ்வாணன். சொல்லுங்க ஐயா, உங்க வயது? 55. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. எங்க என்ன பேர் சொன்னீங்க? இங்க ஒரு ஐயா இருக்காரு. தமிழ்வாணன். என்னங்க தமிழ்வாணனா? ஆமாங்க சார். ஐயோ, நம்ம ஐயாவோட அப்பா பேரை சொல்றீங்களே. சரி, சொல்லுங்க. அந்த பேர் எப்படி வந்தது தெரியுமா தமிழ்வாணன்? சொல்லுங்க சார். உங்களுக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? உங்களுக்கே அந்த பேர் வச்சாங்க? அப்பா தான் வச்சாருங்க. என்ன காரணம்னு தெரியல இல்லையா? தெரியலைங்க. ஏன்னா அபிமான எழுத்தாளராக இருக்கவங்களோட பேரை தன் பிள்ளைகளுக்கு வைக்கிற பழக்கம் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு உங்க அப்பா அப்படி வச்சாங்களோன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். சரி சார். சரி சரி. சொல்லுங்க தமிழ்வாணன், சொல்லுங்க. உங்க ஆசிரமத்தை வந்து சாதகம் பார்த்தோம்ங்க பையனுக்கு. சரி. வந்து பரிகார இடையில நின்று போச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலாமா இந்த குறையில இருந்து பண்ணலாம்னு தெரியலீங்களே. இல்லைங்க, அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றது தான் நல்லது. அப்படிங்களா? மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பையனுக்கு. அது பரவாயில்ல, அதான் பாத்தீங்க, நம்ம பரிகாரம் கொடுத்துட்டோம்ல கல்யாணத்துக்கா. ஆமாங்க ஆமாங்க. நீங்க அதை பண்ணுங்க. கரெக்ட். எப்போ தடுங்கல் வருதோ சரி, அப்ப அது 30 வயசை தூக்கின்னு போய் 33 வயசுக்கு எடுத்துட்டு போயிடும். சரி சரி சார். அந்த தடுங்கல் இல்லாம பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கத்தான் செய்யும். சரி சார். அதனால அந்த தடுங்கல் இல்லாம ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. ஏற்கனவே செய்ததை விட்டுட்டு கூட சரி சார் இருக்கிறத முடிங்க. சரி, அதுக்குள்ள நடக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறமா முதல்ல இருந்து பண்றதா என்னன்றதை யோசிப்போம். சரி சாமி. இப்ப இந்த போன மாசம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எதுவும் ஜாதகம் வரலையா? ஜாதகம் அங்கதான் கொண்டு வந்து பார்த்தேங்க. இப்ப பாதி முடிஞ்சது கோயிலுக்கு வர. இல்லைங்க, கல்யாணத்துக்கு எதுவும் ஜாதகம் வரலையான்னு கேக்குறேன். எதுவும் வரலைங்க. சரி சரி, நீங்க இருக்கிறத முடிச்சிருங்க. சரி, அப்படிங்களா? குறையில இருந்துங்களா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்துங்களா சார்? ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றது நல்லதுங்க. சரி சார். ரெண்டாவது தம்பி பண்ணணும். சரி சார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார். நல்லதுங்க. அழைப்பிற்கு நன்றி. சுவாமிஜி, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் சுவாமிஜி. ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா அதுலயும் ஒரு விஷயம் நிஜமா கவனிக்கணும், சிலருக்கு தான் நல்லது பண்ணணும், சிலருக்கு நல்லது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, நாங்க எப்படி சுவாமிஜி செய்யறது? எப்படி கண்டுபிடிக்கிறது யாருக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடாது? அப்படி நாங்க தவறி அவங்களுக்கு பண்ணிட்டாக்க எங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு ஏதாவது வருமா? ஐயா, நீங்க ஏதாவது அனுபவப்பட்டிருக்கீங்களா? அதுல அனுபவம் இல்லை. உனக்கு தெரியாது இல்ல? ஒரு வேடுவன் காட்டுல இருந்தாமா, அந்த வேடுவன் வந்து எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான்.
திடீர்னு அம்புகள் வந்து வில்லையும் வந்து கீழே வச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு கொஞ்சம் தொலைவு போகிறான். போகும்போது இவனை ஒரு புலி தோத்திக்குது. அம்பும் வில்லும் இல்லை. சுற்றி சுற்றி பார்க்குறாம்மா. ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுறான், அதுவும் விட மாட்டேங்குது. மாலை பொழுது ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுறான். திப்புன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துடுறான். புலி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து போயிடுது. திருப்பியும் அவன் தொலைவுலேருந்து பார்க்குறான், அந்த புலி மறைஞ்சி பார்க்குது. சரி இறங்கினா சாவடிச்சிட போகுது அப்படின்றது மரத்துலேயே உட்காந்துட்ருக்குறான். வயிறு ஆடுது, பசி தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. இவனுக்கு வெறி, இன்னைக்கு ஃபுல்லாக எதுவுமே கிடைக்கல. ஒரு புலி துரத்துருச்சே, வில்லும் போயிடுச்சே, அம்பும் வச்சுட்டு இருக்கிறோமே, ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடாமல் விட்டோமே, அந்த வெறி ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம். பார்த்துச்சு குரங்கு மரத்து மேலேருந்து. இந்த பாவி பசியோடு இருக்கிறானேன்னு பழங்களெல்லாம் பறித்து அவனுக்கு கொடுத்துச்சு. சாப்பிட்டான். சாப்பிட்டு பசி போயிடுச்சு, புளியும் போயிடுச்சு. இந்த பாவி குரங்கை கொண்டுட்டான். டைம் இருக்காமா? இருக்கு சாமிஜி. ஏன் சாமிஜி அப்படி பண்ணாரு? நல்லது தானே செஞ்சுச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஆளுக்கு நல்லதை செய்யாதுன்னு அர்த்தம். புரியுதா? ஒருத்தனை நம்ம நல்லதுன்னு கூடவே வச்சிருப்போம். நிறைய பேருக்கு தெரியும் அவன் தான் துரோகம் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த துரோகிக்கு நீ மேலே மேலே நல்லதை செய்தினா குரங்க கொன்ன வேடன் மாதிரி தான் நீ மாட்டிக்கணும். உன்னை கொலை கூட செய்ய தயங்க மாட்டான். இன்றைக்கி நீங்கள் பெரிய அளவில் சாதாரணமாக எடுத்துக்கோங்க. பெரிய அளவில் ஐயா நம்மளை எடுத்துக்குவோம். நிறைய பேருடைய வேதனை அனுபவங்களை கேட்டீங்கன்னா, கூட இருந்தவன் தான்ப்பா என்னை ஏமாற்றிட்டான், இதை சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு வட்டம் போட்டாங்க. கூட இருந்தவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் திருப்பியும் அதே உணர்வுகளோட இந்த நண்பன் நல்லா இருப்பான்னு பழகினா அவனும் கூட இருந்தவனும் நண்பனாக இருப்பாங்க. இப்போது இவங்கிட்ட இருக்கிற செல்வத்தையோ திறனையோ அறிவையோ அவன் அடையிறதுக்கு கொலை கூட செய்ய தயங்க மாட்டான். இது மாதிரி இருக்கு இல்லையா? இவனுக்கு போய் நீ நல்லதை செய்தினா எங்க வஞ்சகனுக்கும் வம்பனுக்கும் நீ நல்லதை செய்யும் பொழுது அது உனக்கு கூருள்ள கத்தியாக வந்து நிற்கும். இந்த விளக்கம் மட்டும் வந்துருச்சாமா? ஆமா சுவாமிஜி. ஆனா இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கு சுவாமிஜி. இப்போ எங்க கூடவே இருக்காங்க, இவங்க நமக்கு வந்து குழி பறிக்கிறாங்க பின்னாடி, நாங்க எப்படி சுவாமிஜி தெரிஞ்சுக்கிறது? ஒரு மனிதனுக்கு அவன் முகத்தை குணத்தை வந்து அவன் முகத்தை காட்டுகின்றது போல ஒரு கண்ணாடி காட்டாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்குத்தான் அங்கலட்சண சாஸ்திரம்னு ஒரு புக்கே எழுதுனேன். பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த புக்கில் விரல் எப்படி இருந்தா அவன் என்ன கேரக்டரா இருப்பான், மூக்கு எப்படி இருந்தா அவன் என்ன கேரக்டரா இருப்பான், கண்களிலே எத்தனை விதம் இருக்கு, மூக்கிலே எத்தனை விதம் இருக்கு, வாயிலே எத்தனை விதம் இருக்கு அப்படிங்கிற அந்த வடிவத்தை படத்தோட பிரசன்ட் பண்ணி இந்த மாதிரி இருந்தா சுவாமிகளே அந்த படங்களை வரைஞ்சாங்க. புத்தகத்துக்கு அத்தனை படங்களையும் நான் வரைஞ்சாதானே அந்த அதை உண்மையா சொல்லணும் போது நமக்கு தானே தெரியும். இந்த உதடு இருக்கு, அதுக்கு அது பேர் இருக்கு, தமிழ் பேர் இருக்கு. அதுக்கப்புறம் முழு உடல்களுக்கு என்ன பேரு, எந்தெந்த உடலுக்கு என்ன மாதிரி பேர், இந்த பேருடையவங்க இந்த அமைப்புடையவங்க எப்படி இருப்பாங்க, இதை கொடுத்துருக்கேன். அது அங்கலட்சண சாஸ்திரம்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போவோம், நல்லா போவோம், ஆனால் ஸ்லோவாக போவோம். புக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. உள்ளே படித்தேப்பா, படித்தேன் சாமி. என்ன படித்த? நல்லா இருக்குது சாமி, அதோடு நிறுத்துவான். ஆனால் இது நீங்கள் கல்லார்க்கும் பொல்லார்க்கும் குணமறியாமல் செய்கின்ற நன்றி செய்கின்ற நல்லது பாழாய் போவோம் என்று சூளுரை. காத்துட்ருங்க. அடுத்த வாரம் இதை பற்றி விழாவாரியாக அதை யோசித்து பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை பார்த்து கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒருவரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லதாக கெட்டதான்னு புரிஞ்சிடும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அருமை சமைச்சு. அதாவது ஒரு 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 பாத்திரத்துக்குள்ள தவளைகள் போட்டா ஒன்று ஏறும்போது இன்னொன்று பிடிச்சி கீழே இழுத்து விடுமா சாமிஜி. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிராக்டிக்கல் உலகம் இருக்கு. எங்க இவங்க நல்லா வாழ்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு வயிற்றுச்சல்லே பிடிச்சி இழுக்கவே நிறைய பேர் முன்னாடி இருந்தா சண்டை போடலாம், பின்னாடி காத்துட்டு இருக்காங்க சாமிஜி. இவங்க கிட்டே இருந்து நாங்கெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, எங்களுக்கான பாதுகாப்பு வளையம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அடுத்த எபிசோடில் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சாமிஜி. கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஐயா உங்களுக்கும் நன்றி ஐயா. வணக்கம்.
நேயர்களே, இது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில உங்க மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேணுமா? அதுக்காக தான் இருக்குங்க செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள கால் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், நீங்க செய்ய வேண்டிய பூஜை பரிகார முறைகள் என்ன, உங்களுக்கு உரித்தான விஷயம் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 960003 96444 அல்லது 9600397444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.